எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட்ஸ்ல டாப் 5ல ஒரு இடத்துல இருக்கிறது தான் கபடி. ஏன்னா கபடியோட அழகே அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தாலும் அங்க விளையாடுற பிளேயர்ஸ்லாம் ரொம்ப கண்ணியமா விளையாடுவாங்க. எப்பெல்லாம் அந்த கண்ணியம் மீறப்படுதோ அந்த அழகான கேமே அசிங்கமா மாறப்படும். தான் ஜெயிக்கணும் அப்படின்ற வெறியில ஒரு கபடி வீரர் கண்ணியத்தை மீறினா அது அந்த போட்டியை மட்டும் கெடுத்த மாதிரி இருக்காது, கபடின்ற பேருக்குள்ள ஒரு மரியாதையை கெடுத்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கண்ணியமற்ற தன்மை தான் இந்த ஒரு போட்டியாளர் இருந்து வந்திருக்கு இந்த வீடியோல. இந்த வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு, நீங்களே பாருங்க. அந்த ரைடரை அந்த டிஃபெண்டரை அடிக்க போறாப்ல. அந்த டிஃபெண்டர் அந்த மாதிரி அடிக்க வந்த உடனே ரைடர் ஒரு மாதிரி மனசை விட்டுட்டாப்ல. அவர் மூஞ்சிலே தெரியுது ஏன்டா பிடிக்கிறத விட்டுட்டு அடிக்கிற அப்படி. இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு சில தப்பு பண்றதுதான் அந்த விளையாட்டோட தரத்தையே கெடுக்குது. இது கபடிக்கு மட்டும் இல்ல, எல்லா விளையாட்டுக்கும் பொருந்தும். ஆனா கபடி பாக்குறதுக்கு மல்யுத்தம் மாதிரியே இருக்கும். சோ கபடியில இந்த மாதிரி விதிமீறல் நடக்கும்போது பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கும், பார்வையாளர்களுக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். பார்வையாளர்களுக்கு ரொம்பவே ஒரு அருமையான கேம்னு சொன்னா கிரிக்கெட் ஃபுட்பால் எல்லாம் தாண்டி எனக்கு கபடியை தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு கபடியை தான் பிடிக்கும் ஒரு பார்வையாளர். அதனால நான் கபடி விளையாடுறவங்கள்ட்ட ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன், ஜெயிக்கணும்ன்ற வெறியில என்னத்தையாவது பண்ணி நம்ம விளையாட்டோட அழகை கெடுத்துறாதீங்க.